போலாமே நான் ஃபுல்லா தருவாங்க. ஏப்பா நான் வந்து இத கஷ்டப்பட்டு அமத்திட்டு இருந்தேன்ப்பா. அப்படி அமத்த தேவையில்ல, டச் பண்ணாலே காணும். நல்ல ஸ்பேஸஸா இருக்கு and நல்ல ஹைட்டும் இருக்கு. எப்பவுமே கார்கள் வந்து இந்த குட்டி கார் வந்து ரொம்ப பிடிக்கும். அதான் எலக்ட்ரிக் பிளஸ் ஃபியூவல்ல வர்க் பண்ற ஒரு வெஹிக்கிள். சோ சார்ஜும் பண்ணலாம், பெட்ரோலும் போடலாம். ஓகே. சார்ஜுக்கு இது கம்பைன் கிலோமீட்டர் வந்து 1100 கிலோமீட்டர். ஹாய் गाइस. ஹாய் வணக்கம். இது உங்க கிரேசி பியா சேனல். நாங்க கௌஷி மேலாவும் நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஜஃப்னால நிக்கிறோம். ஜஃப்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் ஃபேர் 2026க்கு வந்திருக்கோம். ஸோ இதுல மெயின்லி வந்து நாங்க பார்க்க வந்தது வந்து BYD. ஸோ அது பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ அந்த ஸ்டோலுக்கு முன்னாடி நிக்கிறோம். இது 2 கார் வச்சிருக்காங்க. ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து BYD Sea Lion 6, இது வந்து BYD Atto 1. Sea Lion வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த Sea Lion 6 இந்த மாடல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் வந்தோடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு உள்ளுக்கு எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன். அண்ட் நல்ல கேப் எல்லாமே இருக்கு. நான் உங்களுக்கு காட்ட போறேன். ஸோ இதோட டீடைல்ஸ் எல்லாமே நாங்க சொல்ல போறோம். ஸோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து ஒரு வேற லெவல் கார், நல்ல ஸ்பேஷியஸான கார் அப்படினே சொல்லலாம். சூப்பர் ஸ்பேஷியஸா இருக்கு. அண்ட் 4 கலர்ஸ் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கலர், அதுக்கப்புறம் வந்து ஒயிட், பிளாக், ஆஷ், அப்புறம் டார்க் கிரே, அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. சரி நான் உள்ளே காட்டிடுவோமா? ஓகே. வேலா ஏறி உள்ளுக்கு இருந்து வேலா எப்ப பார்த்தாலும் டிரைவிங் சீட்ல நீங்க தான் இருக்கீங்க. சோ நான் வந்து இந்த கார்ல நான் இருக்கேன், அங்க இன்னொரு கார் வச்சிருக்காங்க, அதுல நீங்க இருங்க. அண்ட் வந்து எப்பவுமே வந்து வேலா டிரைவிங் சீட், எனக்கு இந்த பக்கத்து சீட். அந்த தேவயானி வந்து அந்த சீட்டை தூக்கிட்டு போவா அஜித்கிட்ட இருந்து. அந்த மாதிரி நானும் பக்கத்து சீட்டை கழட்டிட்டு போறேன். பட் கௌஷி வந்து கழட்டிட்டு போக இயலாதுன்றதால வந்து எப்படியே விட்டு இருப்பா. பைக்ல எல்லாம் ஈஸியா கழட்டிட்டு போயிடலாம். சோ உண்மையா நாங்க உள்ளுக்க வந்தோம் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஃபீல் ஆயிடுச்சு. ஒரு பிரீமியம், வேற லெவல் பிரீமியமா இருக்கு. நானும் உள்ளுக்கு வரவா? நீங்க உள்ளுக்கு வரலாம். நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய ஸ்பேஸ் இருக்கு. ஒரு மெயினான விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, எஸ் அது என்ன அப்படின்னு சொன்னா நானே காட்டுறேன். யா காட்டுங்க. மேலே இருக்கு. சோ அது வந்து இங்க வந்து சன்ரூஃப் எல்லாமே இருக்கு. சோ வெயிட், நான் இவ்வளவு நேரம் அதை தான் பிராக்டிஸ் பண்ணேன். ஓகே. க்ளோஸ் பண்ணுது. நீங்க இப்படி க்ளோஸ் பண்ணிட்டும் போகலாம். அப்படி இல்லைன்னா இப்படி ஓபன் பண்ணிட்டு அதை விட வந்து ஃபுல்லா ஓபன் பண்ற மாதிரியும் இருக்கு. அது ஃபுல்லா போயிடட்டும். ஃபுல்லா திறந்து விட்டும் போலாமே. நான் ஃபுல்லா தருவாங்க. ஏப்பா நான் வந்து இத கஷ்டப்பட்டு அமத்திட்டு இருந்தேன்ப்பா. அப்படி அமத்த தேவையில்ல, டச் பண்ணாலே காணும். தண்டபாட்டுல போகுது. யா உண்மையாவே நல்லா இருக்கு. வெரி நைஸ். சோ இதுல நீங்க வந்து ஏறி நிக்கலாம். அண்ட் வந்து எனக்கு இதுல வந்து ஏறி நிக்கிறது பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு அந்த க்ளோஸ் பண்ண அப்புறம் அந்த மழை டைம்ல எல்லாம் வந்து அந்த வைப் வந்து ரொம்பவே பிடிக்கும் கண்ணாடியில. அடுத்து எனக்கு முக்கியமா பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு வந்து கார்ல வந்து சில இடங்கள்ல வந்து முன்னுக்கு முட்டிட்டு இருக்கும். அதனால வந்து இந்த ஃபிளைட்லயும் போனா வந்து நார்மல் எக்கனாமிக் கிளாஸ்ல முட்டிட்டு இருக்குமா, அது மாதிரி முட்டிட்டு இருக்கும். பட் இங்க செம கம்ஃபர்டபிளா நல்லா இருக்கு, நல்ல ஸ்பேஸஸா இருக்கு, அண்ட் நல்ல ஹைட்டும் இருக்கு. அது என்னன்னு சொன்னா, எப்பவுமே வந்து டிராவலிங் பண்ணும்போது பின் சீட் ஆக்களுக்கு வந்து சில கார்ல வந்து கம்ஃபர்டபிளா இருக்காது. பட் இதுல ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க உள்ளுக்கு இருக்கும்போது வேற லெவல்ல இருக்கு. பிகாஸ் மேல கண்ணாடி இருக்கா. உண்மையா வந்து நல்ல ஒரு சனி டேல போகும்போது நல்லா இருக்கும். எஸ், மழை டேலையும் சூப்பரா இருக்கும்பா. அண்ட் பின்னுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பூட், அதுல கூட நல்ல நிறைய ஸ்பேஸ் இருக்கு. அதையும் காட்டிடுவோமா? எஸ். இந்த Sea Lion 6 பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே, இது வந்து BYD Sea Lion 6 ஒரு SUV டைப். இதோட ப்ரைஸ் வந்து 21.7 மில்லியன். இது வந்து கம்பைன்ட், அதாவது பேட்டரி, அதாவது எலக்ட்ரிக் பிளஸ் ஃபியூவல்ல ஒர்க் பண்ற ஒரு வெஹிக்கிள். ஸோ சார்ஜும் பண்ணலாம், பெட்ரோலும் போடலாம். ஓகே. சார்ஜுக்கு இது கம்பைன் கிலோமீட்டர் வந்து 1100 கிலோமீட்டர். ஓகே. பேட்டரி எலக்ட்ரிக்ல மட்டும் சொன்னா about 90 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க பேட்டரியில ரன் பண்ணிடலாம். கம்பைண்டா வந்து ஃபியூவல்ல ரன் பண்ணிடலாம். fuel tank in capacity எவ்வளவு? 60 liters. 60 liters அடிச்சோம்னு சொன்னா நாங்க வந்து 1100 liters ஓடலாம். ஓடலாம். ஓகே. சோ 60 liters அடிச்சிட்டு சார்ஜும் பண்ணணுமா? இல்ல, நீங்க 6 liters அடிச்சிட்டு தனியா ஃபியூவல்ல ரன் பண்ணீங்களா, உங்களுக்கு எக்கனாமிக்கல் யூஸ் பண்ணணும்னு சொன்னா ஃபியூவல்ல பம்ப் பண்ணி கொண்டு சார்ஜ் போட்டீங்கன்னு சொன்னா நீங்க அதுல மோட்ஸ் இருக்கு. EV, HEV ன்னு 2 மோட்ஸ் இருக்கு. EV மோட்ல போட்டீங்கன்னு சொன்னா தனியா எலக்ட்ரிக்ல ரன் பண்ணலாம். HEV மோட்ல போட்டீங்கன்னு சொன்னா நீங்க கம்பைண்டா ரன் ஆகும். அண்ட் இது வந்து இப்போ நாங்க ஆர்டர் பண்ணா எவ்வளவு நாள் வெயிட் பண்ணணும்? இது இமிடியேட் கலெக்ஷன், எங்களுக்கு ஸ்டாக் இருக்கு. ஈவன் தோ நீங்க இன்டேக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னால் ஃபுல் பேமெண்ட் செய்தா நாங்க இன்டேக் கூட உங்களுக்கு டெலிவர் பண்ணலாம். இது மெட்டா கேட்டகரி பத்தி சொல்லலையா? அதுல மெட்டா கேட்டகரி வந்து 1500 cc டர்போ என்ஜின். அதுல ஃபியூவல் எக்கானமி பாத்தீங்கன்னு சொன்னா 800 வாட் தான். இது 1100, அது 890 மாதிரி வரும். என்ன சொன்னா அதுல டர்போ ஒர்க் பண்றதால அதுல எக்கானமி வந்து கொஞ்சம் குறைவு. பட் அதுல அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னு சொன்னா பிக்கப், இதை விட அதுல பிக்கப் கூட ஸ்போர்ட்ஸ் மார்க்.
ஸோ இந்த கார் நீங்க யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? இந்த இது வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கார். அதாவது இதோட பிரைஸ் வந்து 83.5 lakhs, 83,50,000 இந்த காரோட பிரைஸ். இது வந்து 100% EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது நீங்க ஒரு சிங்கிள் சார்ஜ்ல 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்க இது யூஸ் பண்ணலாம். சிங்கிள் சார்ஜ்ல இதுலயும் 2 வேரியன்ட் இருக்கு. இதுல பிரீமியம் வெர்ஷன் ஒன்று இருக்கு, அது வந்து 92 lakhs, 92 லட்சம். அதை நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு சொன்னா 380 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். அதுல சில ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. கிலோமீட்டர் 80 கூட. அதை விட இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மெக்கானிக்கல் சீட்ஸ் தான் இருக்கு. அதாவது நீங்க சீட்ஸை முன்னுக்கு பின்னுக்கு மூவ் பண்றது வந்து மெக்கானிக்கலி தான் மூவ் பண்ணலாம். இப்போ இந்த லிவரை ரிமூவ் பண்ணி மூவ் பண்றது அது வந்து எலக்ட்ரிக் சீட்ஸ் வரும். அதை விட சார்ஜிங் வந்து வயர்லெஸ் சார்ஜிங் பேட் வந்து இதில் கிடைக்கும். அப்போ அப்படியான ஃபீச்சர்ஸ் டிஃபரன்ஸ் தான் இதில் இந்த 83 லட்சத்துக்கு 83.5 லட்சத்துக்கும் 92 லட்சத்துக்கும் இடையில அந்த டிஃபரன்ஸ் வந்து கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஓகே, இதான் அந்த 83,50,000 ரூபா கார். வேற லெவலில் இருக்கு. கௌஷிக் இது பிடிச்சிருக்குமே, கியூட்டா இருக்கு. எனக்கு வந்து எப்பவுமே கார்கள் வந்து இந்த குட்டி கார் வந்து ரொம்ப பிடிக்கும். பெரிய வெஹிக்கிளை விட குட்டி வந்து ரொம்பவே ரொம்ப பிடிக்கும். அது நார்மலி கேர்ள்ஸுக்கு அப்படி இருக்கலாம் மேபி. அண்ட் வந்து வளைச்சு ஓடுறதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ரேசர் எல்லாம் நான் கிடையாது, பட் வளைச்சு ஓடுறதுக்கெல்லாம் ரொம்பவே ஈஸியா இருக்கும்ல. இது வந்து இப்போ நாங்கள் இப்படி திரும்புற மாதிரி ஈஸியா திரும்பலாம். இதே பெரிய வெஹிக்கிள்னு சொன்னா நாங்கள் பார்த்து செய்ய வேண்டியிருக்கும். ஸோ எனக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுள், நல்லா இருக்கு. அண்ட் உண்மையா வந்து பின்னுக்கு கூட செம ஸ்பேஸ் இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னு சொன்னா இங்கேயும் நல்ல ஸ்பேஸ் இருக்கு. எனக்கு வந்து இந்த சீட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் பிரீமியமா இருக்குல்ல, பிரீமியமா இருக்கு, ஸ்போர்ட்ஸ் வெர்ஷனா இருக்கு. சோ இங்க பாருங்க, நல்லா இருக்குல்ல. எஸ், சூப்பர். எனக்கு இந்த காரும் பிடிச்சிருக்கு. பட் அந்த கார்லயும் ஏதோ ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்கு. ரெண்டுமே இட்ஸ் வெரி குட்னா. இது வந்து நீங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு நீங்க போகலாம். கொஞ்சமே வந்து பெரிய ஃபேமிலி எல்லாரோடையும் சேர்ந்து போகணும் அப்படின்னு சொன்னா அதை நீங்க சூஸ் பண்ணலாம். எனக்கு அதுல பிடிச்சிருக்கு பெட்ரோல் பிளஸ் வந்து இது ரெண்டுமே இருக்கு அதுல பெரிய கார்ல. சோ இது வந்து ஃபுல்லி எலக்ட்ரிக். இது ஃபுல்லி எலக்ட்ரிக். சோ நைஸ்ல. இங்க பாருங்க, இதெல்லாம் நல்ல பிரீமியமா இருக்கு. சோ நாங்க வந்து இப்ப ரெண்டு பூட்டையும் காட்ட போறோம். இது வந்து BYD அட்டோவான பூட். இது கூட ரொம்ப நல்ல பெருசா இருக்கு. எஸ், இதுலயும் நல்ல லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு போகலாம். அண்ட் வந்து நல்ல டோர் எல்லாம் நல்ல ஹெவியா நல்ல பிரீமியமா இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் அது வந்து ஸ்விட்ச் போட்டோன்னா ஃபிஷ்க்குன்னு போகுது. You have to press one. Yes. You figured all that. சோ நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இங்கால வந்து இது வேற லெவல் பெருசா நல்லா இருக்கு. கவனம். நைஸ் நோ. நல்லா இருக்குல்ல? எஸ். டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே டாயிங் இரு நாமத்ரன். யா. இதை வந்ததுலேருந்து துறந்து விளையாடிட்டு இருக்கேன். ஸோ இதில் ஸ்பேஸை பார்த்தீங்களா, நல்ல பெரிய லக்கேஜஸ் எல்லாமே வழியாக வைக்கக்கூடிய மாதிரி இருக்குல்ல. அண்ட் இந்த இதுக்குலேயும் இது இருக்குது. இது எப்படி திறக்கிறது? ஓகே, இப்போ நாங்க வந்து ரெண்டு காரையும் உங்களுக்கு காட்டிட்டோம். எனக்கு வந்து ரெண்டுல வந்து கூட பிடிச்சது வந்து சீ லயன். கௌஷிக் என்ன பிடிச்சிருக்கு? எனக்கு அந்த சீ லயன் பேர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் உள்ளுக்கு கார் உண்மையா சூப்பரா இருக்கு. பட் வந்து எனக்கு ஓடுறது அப்படின்னு சொன்னா ஒரு கேர்லிஷா ஓடுறதுக்கு வந்து எனக்கு இது பிடிச்சிருக்கு. எனக்கு எப்பவுமே குட்டி கார்களுக்காக ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால எனக்கு இது பிடிச்சிருக்கு. பட் வேலாவோட சாய்ஸும் எனக்கு ஏன்னு தெரியுது, அது ரொம்ப பிரீமியமா சூப்பரா இருக்கு. ஸோ ரெண்டுமே பிடிச்சிருக்கு. ரெண்டு வாங்குவோம், ரெண்டு எடுத்துட்டு போயிடுவோம். நீங்க வந்து சீ லயன் வந்து இப்போ ஆர்டர் பண்ணீங்கன்னு சொன்னா இன்றைக்கே ஃபுல் பேமெண்ட் பண்ணீங்கன்னா இன்றைக்கே எடுக்கலாம். ஸ்டாக்ஸ் அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எஸ் அது வேற இருக்கு. ஸோ நீங்க கேஷை வந்து டக்குன்னு பேங்க்ல இருந்து எடுங்க, அப்படி நேரா வாங்க, வந்துட்டு இங்க கேஷை கட்டுங்க, எடுத்துட்டு போலாம். அண்ட் வந்து இங்க உங்களுக்கு வந்து லீசிங் ஃபெசிலிட்டிஸ் அதை பற்றின விஷயங்கள் கூட வந்து அங்கால வந்து ஐடியாஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து எப்போ நடக்குதுன்னு சொல்லிடுங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. எஸ், இன்னைக்கு வந்து 23ஆம் தேதி இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கோம். இன்னைக்கு நாளைக்கு 23, 24, 25 3 நாள் நடக்குது. மார்னிங் 10 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் முற்றவெளி கிரவுண்ட் பிளாக் B-ல தான் நடந்துட்டு இருக்கு. BYD ரொம்பவே சூப்பராக இருக்கு. அண்ட் அதோட செட்டும் ரொம்பவே நல்லா இருக்குப்பா. ஸோ நல்லா இருக்கு. ஸோ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிப்போமா? எஸ், நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிக்க போறோம். ஸோ நாங்கள் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் வந்து ஜஃப்னால தான் நிற்க போறோம். ஸோ நீங்க வந்து தொடர்ந்து வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. மாறி எல்லாம் வீடியோஸ் வரப்போகுது. ஸோ மறக்காம கிரேசி பே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்ஸ்டாகிராம், டிக்டாக், ஃபேஸ்புக், யூடியூப் எல்லாமே கிரேசி பேன பேல தான் இருக்கு. மறக்காம போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னோட சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணது வரைக்கும் பை. See you guys.